இந்த வீடு நம்ம சென்னை கேளம்பாக்கத்தில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடு கட்ட பயன்படுத்தியிருக்க லேண்டோட அளவு 29/60. நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட். நார்த் ஃபேஸிங்கில் நம்ம மெயின் டோர் வச்சு இந்த வீட்டை நம்ம பிளான் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கட்டி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டில் ஒரு அழகான எலிவேஷன் டிசைன். இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியாவில் நம்ம சர்ச்சில் இருக்க மாதிரி ரொம்பவே தத்ரூபமாக மாதாவோட ஸ்டாச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ரீமியமான டிசைனில் இந்த வீட்டோட மெயின் டோர் பிளான் பண்ணியிருக்கோம். மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இந்த வீட்டோட லிவிங் ஏரியாவை நம்ம ஹை சீலிங் கொடுத்து பிளான் பண்ணியிருக்கோம். சீலிங்கில் நிறைய லைட்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சீலிங்கோட சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லைட் கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அடுத்ததாக இந்த வீட்டோட ஸ்டேர்கேஸ். இந்த வீட்டோட ஸ்டேர்கேஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய கிச்சன், டைனிங் ஏரியா, லிவிங் ஏரியா, 2 பெட்ரூம், காமன் டாய்லெட் அண்டு அட்டாச்சு டாய்லெட் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட டோட்டல் பட்ஜெட் என்ன அப்படின்னு இந்த வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒன்றா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த சைட் நம்ம சென்னை கேளம்பாக்கத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைட்டோட லேண்டோட டைமென்ஷன் 29/60. நார்த் ஃபேஸிங் லேண்ட். நார்த் ஃபேஸிங்கில் நம்ம மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட எலிவேஷன் பார்க்கலாம். ஒரு சிம்பிளான எலிவேஷன் டிசைன். எலிவேஷனை ஹைலைட்டாக காட்டுறதுக்காக ஒன் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செராமிக் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க இந்த கேட்டு பார்த்திங்கன்னா ஏசிபி சீட்டு யூஸ் பண்ணி ஃபுல்லாக அழகாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எலிவேஷனோட ஃப்ரண்ட்டில் வர்ற பால்கனிக்கு மேலே பர்கோலா பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பெட்ரூமுக்கு நம்ம அட்டாச்சு டாய்லெட் அண்டு பால்கனியும் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக உள்ளே என்ட்ரானதும் இந்த வீட்டோட ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். இதோட சைஸ் 24x14. இந்த வீட்டோட கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியாவில் ஒரு மாதாவோட ஸ்டாச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவுமே பார்த்திங்கன்னா கோவில்களில் இருக்க மாதிரி நல்ல தத்ரூபமாக வந்திருக்கு. இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியாவிலேயே இந்த வீட்டுக்கு தேவையான வாட்டர் ஸ்டோரேஜுக்கான சம்ப் அண்டு செப்டி டேங்க் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஏரியா எதுக்காக நம்ம ஓப்பனாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இந்த வீட்டோட கிளைண்ட் வந்து வீடு கட்ட போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் அவங்க வீடு கட்டினாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரை ரெண்டல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அவுட்டரில் வந்து ஸ்டேர்கேஸ் வைக்கிற மாதிரி இந்த ஏரியாவை நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட இடத்த கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி நம்ம வீடு கட்டி கொடுத்துருக்கோம். அடுத்ததான் இந்த வீட்டோட மெயின் டோர். ஒரு ப்ரீமியமான டிசைனில் இந்த வீட்டோட மெயின் டோர் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இந்த வீட்டில் நம்ம ஹைலைட்டாக பண்ணி கொடுத்துருக்க இன்டீரியர், ஸோ ஒன்றுமே பார்த்து கிளைண்டோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட அவுட்புட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த வீட்டோட லிவிங் ஏரியாவோட சீலிங்கை நம்ம ஹை சீலிங்காக பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சாண்ட்லியர் லைட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ மேக்ஸிமம் லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஹை சீலிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பர்பஸ் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஹை சீலிங் பிளான் பண்ணோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப நல்ல லக்ஸூரியாக இருக்கும். இப்போ நம்ம கரண்ட்டில் பண்ணுற நிறைய ப்ராஜெக்டில் ஹை சீலிங் தான் கொடுத்துருக்கோம். நமக்கு வர்ற எல்லா கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட்டுமே அதுவாக தான் இருக்குது. அடுத்ததாக இந்த ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாக கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லிவிங்கோட சைஸ் என்னவா அமைஞ்சிருக்கு அப்படின்னா 16.4க்கு 15.3. இந்த வீட்டோட டைனிங் ஏரியாவோட வாலில் நம்ம இன்டீரியர் ஒர்க்லேயே பார்த்திங்கன்னா நிறையா டெக்கரேட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 4x2 வெர்டிஃபை டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இந்த வீட்டோட கிச்சன். இந்த வீட்டோட கிச்சனோட சைஸ் என்னவா அமைஞ்சிருக்கு அப்படின்னா 10க்கு 10.25.
இந்த வீட்டோட கிச்சனோட ஸ்டேஜ் பாட் டைப்பில் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனோட ஸ்டோரேஜ் வசதிக்காக ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம். இன்டீரியரில் நம்ம இந்த வீட்டில் பண்ணி கொடுத்துருக்க ஒரு ஒர்க்குமே கிளைண்டோட நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனோட ஸ்டேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கிரானைட் லே பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் 4 ஃபீட் வரையும் கிச்சனில் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் கிச்சனோட ஸ்டோரேஜுக்காக தனியாக சிவில் ஒர்க்கில் நம்ம கபோர்டு எதுவும் பிளான் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உட்டன்லேயே கபோர்டு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் நம்மளோட சைட்டில் 90% சிவில் ஒர்க்கில் தான் கபோர்டெல்லாம் பிளான் பண்ணி கொடுப்போம். ஒரு சில சைட்டில் கிளைண்டோட நீடுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க்கில் கபோர்டெலாம் பிளான் பண்ணுவோம். இந்த வீட்டோட பேக் சைடில் கிச்சன்லேருந்து சர்வீஸ் ஏரியா போகிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 ஃபீட் வரையும் செட் பேக் இருக்குது. அண்ட் வெஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 2.5 ஃபீட் வரையும் செட் பேக் இருக்குது. இப்படி நம்ம செட் பேக் கொடுக்குறதோட மெயின் பர்பஸு இந்த வீட்டோட வென்டிலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அடுத்ததாக இந்த வீட்டோட டைனிங்கோட ஏரியா 12:45க்கு 9:45 பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த பாத்ரூமோட சைஸ் 6.5க்கு 4. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரூஃப் ஹைட் வரையும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் கொடுத்துருக்க எல்லா பாத்ரூம்லேயுமே நம்ம WPCயில் தான் டோர் கொடுத்துருக்கோம். அண்ட் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா எல்லா டோருமே ஃப்ளெக்ஸ் டோர் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பெட்ரூம் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் 12க்கு 10.25 அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட ஒன் சைடில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கபோர்ட் கொடுத்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். இந்த பாத்ரூமில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டு தான் கொடுத்துருக்கோம். ரூஃப் ஹைட் வரையுமே வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடு கட்டுறதுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரெட் பிரிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டீல் வந்து ARS ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னரில் கொடுத்துருக்க வாட்டர் லைன் பைப் எல்லாமே நம்ம ஆசீர்வாத்லையும், அவுட்டரில் கொடுத்துருக்க வாட்டர் லைன் பைப் எல்லாமே நம்ம ஃபினோலெக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்கோம். அண்ட் ஒரு டைனிங் ஏரியா, கிச்சன், ஒரு காமன் டாய்லெட், ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்து பிளான் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாஷ் பேசின் பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 10க்கு 9.25 சைஸில் கொடுத்துருக்க ஒரு பெட்ரூம். ஒன் சைடு கார்னரில் பார்த்திங்கன்னா உட்டன்லே ஸ்டோரேஜ் வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். உட்டனில் நம்ம கொடுத்துருக்க கபோர்டோட சைடில் பார்த்திங்கன்னா மிரர் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டிலே பெரிய ஹைலைட்டாக இந்த வீட்டோட ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் நம்ம கொடுத்துருக்க ஹை சீலிங் தான் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரீமியமான லுக்கில் இருக்குது. அடுத்ததாக இந்த வீட்டோட ஸ்டெப்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க MS. பொதுவாக வீட்டோட இன்னருக்கு நிறைய பேர் SSல் தான் ஹேண்டில் கொடுப்பாங்க. இந்த வீட்டில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிறதுக்காக கிளைண்டோட நீடுக்கு ஏற்ற மாதிரி MSல் கொடுத்து அதில் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது ஹை சீலிங்கில் மிடியில் கொடுத்துருக்க சாண்ட்லியர் லைட். இது கிட்டத்தட்ட 4 அடி லென்த்துக்கு கீழே வரையும் தொங்குறதால பார்க்குறதுக்கே நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது. இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும்தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல ஸ்பேசியஸாக ஒரு பெட்ரூம் மட்டும் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருக்குது. ஃப்யூச்சரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளானே பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் அவுட்டரில் ஸ்டேர்கேஸ் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் என்னவா அமைஞ்சிருக்கு அப்படின்னா 15.5க்கு 11. இந்த வீட்டில் நம்ம ஒன்றுமே பார்த்து கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் மட்டும் கிடையாது, நம்ம கட்டுற ஒரு வீட்லேயுமே கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றையுமே பார்த்து தான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்க பிளான் போடும்போதே வீடு கட்ட போகிற கிளைண்டோட பட்ஜெட் என்ன,
என்ன மாதிரி டிசைனில் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஒன்றையுமே நம்ம பார்த்து தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பெட்ரூம் கம்ப்ளீட்டாக நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் கபோர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பால்கனி ஏரியாவோட ரூஃபு வந்து நம்ம பர்கோலா கொடுத்து பிளான் பண்ணியிருக்கோம். பால்கனியோட டபுள் சைடு வால்லையும் நம்ம பிரிக் ஒர்க் பண்ணாமல் இந்த மாதிரி கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். எலிவேஷனையுமே ஹைலைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் பால்கனி ஏரியாவில் சேஃப்டிக்காக எம்எஸில் ஒரு கேட் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமில் நம்ம ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 4x2 வெர்டிஃபை டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டேர்கேஸ் ஏரியா அண்டு லேண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் ஃப்யூச்சரில் வீடு கட்டுற மாதிரி தான் இந்த வீட்டோட ஸ்ட்ரக்சரல் பிளான் வந்து நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால தான் காலம்லாம் ரைஸ் பண்ணுற மாதிரி பிளானில் கொடுத்துருக்கோம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த ஏரியா வழியே தான் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான ஸ்டேர்கேஸ் கொடுக்குற மாதிரி ஃப்யூச்சரில் பிளான் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏரியாவை ஓப்பனாகவே நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஏரியாவை நம்ம பிளான் பண்ணி டேப் கொடுத்துருக்கோம். அண்ட் சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷனுமே பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட ரூஃப் டாப் போகிறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல்லே பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஏரியாவில் இந்த வீட்டுக்கு தேவையான வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்காக சின்டெக்ஸ் டேங்க் ஒன்று நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.